இன்றைக்கி ஒரு டேப் ரெக்கார்டோட மெக்கானிசம் நம்ம கையில் கிடச்சிருக்குது பழைய. அப்போ அதில் என்னென்ன கம்போனன்ட்ஸ் இருக்குது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த காலத்தில் உள்ள டெக்னாலஜி எப்படி இருந்திருக்கு, அதில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஆனால் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசில். எத்தனை வருஷத்துக்கு முன்னால் இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க, அதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆர் யூ want to watch this? Yes. You like this? You know what is this? No. അറിയില്ല? No. ഓഞ്ചും പറയണം. അപ്പോൾ நம்ம மெக்கானிசத்தில் அன்னைக்குள்ள டிசைனை பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதில் வந்து ஆக்சுவலாக 1 2 3 4 5 6 கீஸ் இருக்குது. இது வந்து பாஸ், இது ஸ்டாப் அண்ட் எஜெக்ட். அதாவது இதை ப்ரெஸ் பண்ணச்சில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு லாக் இருக்குல்ல, அந்த லாக் வந்து அப்படி கீழே போகும். அப்போ என்ன இங்கே தான் இதில் தான் டோர் வந்து லாக் ஆகிருக்கும். அதனால தான் நமக்கு எஜெக்ட் ஆகுது. இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணி எஜெக்ட் இதில் தான். இப்போ இது வந்து ஃபார்வேர்டு மீன்ஸ் நம்ம வந்து இந்த கேசட்டில் நம்ம ஃபார்வேர்ட் பண்ணச்சில் என்ன ஆகுனா இந்த வீல் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகிட்டு நம்ம பாட்டை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்காக இது வந்து ரீவைண்டுங்கச்சில் வந்து இந்த வீல் ஒர்க். அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ப்ளே, இது வந்து ரெக்கார்டிங். இப்போ இவ்வளோ இத்தனை கீஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து பாஸு, இது ஸ்டாப்பு, எஜெக்டு, ரீவைண்ட், ஃபார்வேர்டு, ரீவைண்ட், ப்ளே, ரெக்கார்டிங் மட்டும் நம்ம ப்ரெஸ் பண்ண முடியல பார்த்தீங்களா. அதில் ஒரு சேஃப்டி ஃபீச்சர் இருக்குது. அது என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இது வந்து பிஞ்ச் ரோலர்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளோட ப்ளேபேக்கோட ஹெட்டு. இந்த ஹெட் மூலமாக தான் நம்மளோட டேப்பில் இருக்க ரெக்கார்டிங் அதை ரீட் பண்ணுது. இது வந்து எரேஸ் ஹெட்டு. இதை தான் நம்ம ரெக்கார்டிங்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இதுதான் இதோட ப்ளே பட்டன். பார்த்திங்கன்னா இந்த ப்ளே ப்ரெஸ் பண்ணச்சில் பிஞ்ச் ரோலர், ஹெட்டு எல்லாம் கீழே வந்துடுது. அதுக்கப்புறமா இது பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா இது மோட்டரில் 2 டைப் உண்டு. CW CCWலாம் சொல்லுவோம். இது வந்து ஃப்ளை வீல். இந்த வீல் தான் அந்த வீல் சுற்றுச்சில் இந்த இது சுற்றும். இப்போ இதிலேருந்து ஒரு பெல்ட்டு போட்டு இந்த மோட்டரில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மோட்டர்லேருந்து ஒரு பெல்ட்டு ஃப்ளை வீலில் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் கியர். இதுக்கு வந்து இந்த ஃப்ளை வீலுக்குள்ளே இதே மாதிரி ஒரு சிஸ்டம், ஒரு லாக் சிஸ்டம் இருக்கும். அதிலேருந்து பெல்ட்டு இதுக்கு வரும். இது எதுக்காக அப்படின்னா, இதில் தான் நம்ம ஃபார்வேர்டு, நான் நல்லா பாருங்கள், ஃபார்வேர்டு ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ இந்த வீல் இங்கே மூவ் ஆகுது. அப்போ இதில் ஒரு சின்ன ஒரு வீல் இங்கே வரும். அது வந்து இப்போ இதில் ஆக்சுவலாக இதில் இல்லை, மிஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த வீல் நம்ம இதில் சுற்றும், ரொட்டேட் ஆகும். அப்போ இதிலேருந்து இந்த சப்போர்ட்டிங் வீல் ரொட்டேட் ஆகும். அப்போ இந்த வீல் ரொட்டேட் ஆகும். ரீவைண்டில் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ரீவைண்ட் பண்ணுறேன் பாருங்கள், இந்த வீலில் சப்போர்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ மோட்டர்லேருந்து அந்த பெல்ட்டு மூலமாக அது ரொட்டேட் ஆகுச்சுல, இது நமக்கு ரொட்டேட் ஆகும். அவ்வளோ. இதுதான் பாருங்கள் ஸ்டாப்பு. இது எவ்வளோ கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த ரெக்கார்டிங் வந்து ஒர்க் ஆகலை, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த ப்ளே நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். இது ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ஆகுது. அதுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்க இந்த ஸ்ப்ரிங்கு தான். ஸ்ப்ரிங்கை நான் இப்போ ரிலீஸ் பண்ணி விட்டேன். பார்த்துக்கோங்க, ப்ளே பண்ணிட்டேன். ஒரு டைட்னஸ் ஃபீல் இல்லை பார்த்தீங்களா. ரிட்டர்ன் ஆக மாட்டேங்குது. நம்ம சப்போர்ட் ஹைவேஸ் தான் ரிட்டர்ன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு லாக்கில் கரெக்டாக நம்ம அதே மாதிரி தான் இப்போ இது வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. அன்றைக்கி வந்து நமக்கு பாஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து, இப்போ நம்ம மொபைலெலாம் பாட்டு கேட்டு இருந்துச்சுல, ப்ளேயை பாஸ் பண்ணுறோம் இல்லையா பாட்டை, அதுக்காக என்ன டெக்னாலஜின்னு பாருங்கள். இந்த அந்த பாஸ் இதை பண்ணச்சில் அந்த பிஞ்ச் ரோலர் வந்து மேலே போயிடுது. அதுக்கப்புறமா இந்த சப்போர்ட்டிங் கியரு இதிலேருந்து மாறி விலகி போயிடுது பாருங்கள். அதாவது இந்த வீல் சுற்றிட்டு இருக்கச்சில் இப்போ இப்படி ப்ளே ஆகிட்டுருக்கு. இது பண்ணச்சில் இந்த வீல் இங்கேருந்து மாறிடுது. அப்போ அது சுற்றாது, ரொட்டேட் ஆகாதுல பாட்டு அந்த இடத்துல நிற்கும். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரெக்கார்டிங் வந்து நம்ம நார்மலாக ஒர்க் ஆகலை. இப்போ இந்த கேசட்டை நம்ம போட்டோம் அப்படின்னா ரெக்கார்டிங் ஒர்க் ஆகுது. அப்போ இந்த எரேஸ் ஹெட்டு அதில் போய் உட்காருது. நம்ம ப்ரெஸ் பண்ணச்சில் வந்து அந்த எரேஸ் ஹெட்டுக்கு அங்கே வேலை இருக்காது. நம்ம ரெக்கார்ட் பண்ணச்சில் மட்டும்தான் அந்த எரேஸ் ஹெட் அங்கே போகும். இது அங்கே போய் அந்த இடத்துல லாக் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல உள்ளது எரேஸ் ஆயிரும். இப்போ இது இப்படி போயிட்டுருக்குச்சில், ரொட்டேஷனில் போயிட்டுருக்குச்சில், டேப்பு அது கீழே அப்படி போயிட்டு ரொட்டேஷனில் போயிட்டுருக்குச்சில், அதில் உள்ள எல்லாமே எரேஸ் ஆயிரும். அதான் அதுக்காக என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு ஒரு லாக் இருக்குது ரெக்கார்டிங். இதை பாருங்கள், நல்லா பார்த்தா தெரியும். கேசட்டில் 1
இது ஒரு லாக், இது ஒரு லாக். இந்த லாக்கை நமக்கு இந்த கேசட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு இனிமேல் யாரும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம இதை எடுத்து இப்படி இது பண்ணாலும் இந்த இடத்துல அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நம்ம கேசட்டை இன்சர்ட் பண்ணச்சில் இந்த லாக் வந்து கேசட்டை இப்படி ஆகிரும். இந்த பார்த்திங்கன்னா இந்த ரெக்கார்டிங்கை நம்ம ப்ரெஸ் பண்ணச்சில் இங்கே வந்து தட்டி நிற்கிது. அதுதான் இது அப்படி ஆக்கியாச்சுன்னா ரெக்கார்டிங் ஒர்க் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள் தான். அப்போ இந்த லாக்கை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து யாராலையுமே ரெக்கார்டிங் பண்ண முடியாது. அது ஒரு சேஃப்டி ஃபீச்சராக அன்றைக்கி இருந்துச்சு. தெரிகிறவங்களுக்கு அதை ஈஸியாக இது பண்ணிடுவாங்க. ஆனாலும் அது ஒரு சேஃப்டி தான். ஓகே, அடுத்து இதில் உள்ள ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா இது தான் லீவ் சுவிட்சுன்னு சொல்லுவோம். இந்த அதாவது இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பக்கத்தில் ஜூம் பண்ணி பார்ப்போம். அப்போது இதுதான் அந்த லீவ் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மோட்டர் வந்து எப்போவுமே, அதாவது இந்த மோட்டர் வந்து நம்ம வந்து கேசட் போட்டால் மட்டும்தான் ரொட்டேட் ஆகணும். அதாவது சும்மா இருக்கச்சில் வந்து அது வந்து ரொட்டேட் ஆகக்கூடாது. அப்படின்னு எனர்ஜி, அதாவது கரண்ட்டு வேஸ்ட்டாக தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ டேப் ரேடியோ செலக்டர் இருக்கும் டேப் ரெக்கார்டரில். அப்போ அதில் வந்து நம்ம டேப் அப்படிங்கிறதுல ஆன் பண்ணிட்டோம்னாலே இந்த மோட்டர் ஒர்க் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இன்கேஸ் அதில் பவர் லாஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு கேசட் போட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணினா மட்டும்தான் அது ஆன் ஆகணும். அதுக்கு தான் அந்த சிஸ்டம் வச்சுருக்காங்க. அந்த சிஸ்டம் வச்சுருக்காங்க. அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா எந்த ஒரு கீஸ் நீங்கள் இந்த ஸ்டாப்பு எஜெக்ட்டு அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இப்போ இது வந்து ரீவைண்டு, இப்போ நீங்கள் எந்த ஒரு கீஸ் ப்ரெஸ் பண்ணாலுமே அந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அந்த சுவிட்ச் அங்கே போய் ஆக்டிவ் ஆகும். அவ்வளோதான். அந்த சுவிட்ச் என்ன ஆகும்னா இதில் வந்து ரெண்டு ஒரு சுவிட்ச் தான். இது வந்து எப்படின்னா ஒரு 2 காண்டாக்ட், அந்த காண்டாக்ட் தமிழில் வந்து 0 1 ஆகும். இப்படி அதனால தான் லீவ் சுவிட்சுன்னு சொல்கிறோம். 2 கம்பி மாதிரி தான் 2 காண்டாக்ட் இருக்கும். அதை வந்து இது ரெண்டும் வந்து ஷார்ட் ஆகச்சில் வந்து 2 ஒயர் இருக்கும். அந்த 2 ஒயருமே இதை வந்து ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகும். அவ்வளோதான். இப்படி பெரிய இதெல்லாம் வேறு காம்ப்ளிகேஷன் எதுவுமே கிடையாது இதில் ஆக்சுவலாக. பின்ன அதுக்கப்புறமா இதில் வேறு ஸ்பெஷலாலாம் ஒன்றுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை பார்க்க வர அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.